நேயர்களே வணக்கம். நான் குமார் சுண்டே. சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கற்பையா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். ஐயா வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு உடல் மொழி எல்லாம் கவனிச்சிங்களா? அப்பாவை காணும் அப்படின்னு அவர் கேட்கறது ரொம்ப சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஆனா உண்மையிலே அப்பாவை காணும் நான் கேட்கிறேன். எங்கேயா உலகத்துல ஒரு முதலமைச்சர் உங்களுடைய சொந்த பணத்தில் அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், காலையில் பலகாரம் கொடுத்தாராம், உடனே அந்த மாணவ மணிகளெல்லாம் 5வது வரையில் படிக்கிற மாணவ மணிகளெல்லாம் ஆகா எங்களுக்கு ஒரு தகப்பன் கொடுத்து விட்டான், எங்களுடைய பசி அறிந்து சோறு போடுகிற தகப்பன் கிடைத்து விட்டான் என்று இவர் அடுத்த தடவை போனபோது அப்பா அப்பா என்று கூவினார்களாம். அதற்கு பிறகு அவர்கள் சொத்திலே பங்கு கேட்டார்கள். பிறகு அவர் அப்பா என்று சொல்வதை ஸ்டாலின் விட்டு விட்டார். நான் சொல்லுவது புரிகிறதா? இவர் தான் இந்த மக்களுக்கு அப்பாவாம், தந்தையாம். யார் மக்களுடைய வரி பணத்தில் சோறு? நான் கேட்குறேன், மாமச்சீரே நீ உன் சொந்த பணத்தில் கொடுக்க வேண்டும். 780 கோடி தானே, 780 கோடி உனக்கு ஒரு பெரிதா? நீ ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்குகிறார், 2-3 படத்தினுடைய பணம் தானே இது. அதை நான் இந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் என்னை உடன் பிறந்ததாக கருதுகிறேன். ஆகவே என்னுடைய உடன் பிறந்த ஆளுக்கு பிள்ளை பிறக்கிற போது, அதுவும் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற பிள்ளைக்கு மட்டும்தான், எல்லா பிள்ளைக்கும் இல்லை, அது தேவையும் இல்லை. வசதியான வீட்டு பிள்ளைக்கு எதுக்காக நாம் கொடுக்க வேண்டும்? அந்த பிள்ளைக்கு நான் 1 கிராமில் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார், கேட்கிறேன். அது மோதிரம் பெருசாக பத்தாமல் போய்விடும் என்று திருமாவளவன் சொல்வதெல்லாம் கிடக்கட்டும். சொந்த பணத்தில் கொடுத்தால் நீ மாமன் என்று சொல்லி மாமச்சீர் கொடுப்பதற்கு நியாயம் உண்டு. மக்களுடைய வரி பணத்தை வாங்கி மக்களுடைய வரி பணத்திலிருந்து நீ கொடுப்பதற்கு இதுக்கு என்ன மாமச்சீர் என்று பெயர்? கடந்த காலத்துல இல்லையா அம்மா குடிநீர், அம்மா உப்பு, எதுவுமே தப்பு. பேர் தான் வைத்துக் கொண்டார்கள், எதுவுமே தப்பு. என்னத்திற்காக நீ இப்படி அந்த 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 இந்த பழக்கமெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய பழக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய பழக்கங்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு காமராஜர் காலத்தில் தன் பேரில் அவர் வழங்கிய காரியம் ஏதாவது உண்டா? ராஜாஜி செய்தது ஏதாவது உண்டா? ஓபி ராமசாமி ரெட்டியார் செய்தது ஏதாவது உண்டா? முதல்ல அறிவு வர வேண்டும். அதை வழங்குகிற இடத்தில் இருக்கின்றவனெல்லாம் அதிகாரி வழங்குகிறான். நிதிநிலை அறிக்கை யார் தயாரிக்கிறார்? நிதியமைச்சராக தயாரிக்கிறார். எந்த நிதியமைச்சர் முட்டாளுக்கு? சி சுப்பிரமணியத்துக்கு தெரியும். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? தங்க தென்னரசுக்கு என்ன தெரியும்? இப்பொழுது இருக்கிற நிதியமைச்சருக்கு என்ன தெரியும்? இந்த நிதியமைச்சருக்கெல்லாம் பார்த்து தான் படிக்க தெரியும். அதுவும் 10 தடவை முதல்ல படித்து பார்த்து பழகி கொண்டு வந்து படிக்க வேண்டும். எல்லாம் அவன் தான் உடனே அந்த செயலாளருடைய கொடை என்று அதை சொல்லுவோமா? இதெல்லாம் என்ன அப்பா அப்பா என்று மக்கள் என்ன அழைக்கிறார்கள்? அவன் அப்பா காணும் என்று சொல்வாரா மாட்டாரா? இப்பொழுது மாமனை காணும் என்று சொல்லுவார்கள். இல்லை, அதை ஏற்றுக்கிறீங்களா? அப்புறம் ஏற்றுக்கொள்ளாமல் அப்பா அப்பா என்று என்னை மக்கள் அழைத்தார்கள், என்று பிள்ளைகள் அழைத்தார்கள் என்றால் அப்பா எங்கே என்று இப்பொழுது கேட்கிறார்கள். அவர் சொன்னது சரிதானே என்று கேட்கிறேன் நான். சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அவையில் இல்லாதவரை அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. தமிழ்நாடு பேசாத அவையில் இருக்கிறவர் இல்லாதவர், வரலாற்றின் ஒரு பகுதி அவர். அவர் செய்த காரியங்களை எல்லாம் அவையில் பேசாமல் உன்னை பற்றியா பேசுவது? உன்னை பற்றி பேசுவோமா? அதெல்லாம் வேற. இது அவையில் இல்லாதவர் போகாது. இதெல்லாம் இந்த நக்கல் பண்ற மாதிரி பேசக்கூடாது இல்லைங்க. இந்த பார், நான் சொல்றதை கேளு. நீ அசிங்கமா நான் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். உன் பணத்தில் கொடுத்த திருவாரூரில் அடித்து வச்சிருக்கீங்கள கொள்ள, அதுலேருந்து தான் கொடுத்த. என்ன மக்களுடைய வரி பணத்திலிருந்து காமராஜர் கொடுத்தார், என்னை அப்பா என்று சொல்கிறார் என்றா சொன்னார்? இதெல்லாம் எதற்கு இந்த பேச்செல்லாம்? நான் எல்லோ உங்களுடைய சொந்த ஒரு திட்டத்தை தயாரித்து கொடுக்கின்றவனெல்லாம் தனது தனது காரியம் போல் அதை பேசுகிறது என்ன நியாயம்? என்ன நியாயம்? மக்கள் கட்டுக்கிட்ட அவன் தோசை சாப்பிட்ற போது வரி கொடுக்குறான், அது திரும்ப அவனுக்கு காலை பலகாரமாகவோ மத்தியானம் சாப்பாடாகவோ போகுது. அதில் என்ன உனக்கு பங்கு இருக்குது? வகுக்க வேண்டிய ஒரு காரியத்தை தவிர நீ செய்வது வேற என்ன இருக்கிறது? நான் கொடுக்குறேன் என்ன நீ கொடுக்குறாய்? இந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் 50 ஆண்டுகளாக நடந்தன. அவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைதான் இப்பொழுது புதிய நிலை. நீ அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டா அப்பாவை காணும் என்று அவர் சொல்வது நியாயம்தான் என்று நான் சொல்லுகிறேன். அப்பா காணுமே, இப்போ அப்பா காணாமல் போகக்கூடாதே. இவ்வளவு பேருக்கு காலையில் பலகாரம் கொடுத்தவர் திருவாரூர் சொத்தை விற்று. இந்த அசிங்கம் பிடித்த பழக்கங்களை அரசியலில் இவர்கள் வெகு காலமாக கையாண்டார்கள். அப்புறம் இவர் சொல்ற மாமச்சீனும் இது மாதிரி தான் என்று சொல்லுகிறேன் நான். இல்லை, தாய்மாமன் தங்க மோதிரம்ன்றது ஏழை குழந்தைகள் அங்கே பேசுவதை கேளு. நீ எதற்கு வேண்டுமானாலும் கொடு. மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி நான் சொல்லுகிறேன், மருத்துவமனைகள் தரமாக இல்லை, போதிய மருந்துகள் இல்லை. காலையில் நீ மருத்துவமனைக்கு போனால் 3 மணிக்கு தான் மருந்துகள் வாங்கி கொண்டு வர முடியும்.
ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் இருப்பது போல ஊர்தோறும் மருத்துவமனைகள் இருக்கின்றனவா? பணத்தை முதல்ல அதுக்கு ஒதுக்கு. சாலைகளை போடும், மருத்துவமனைகளை ஒதுக்கு. ரயில்களை பூராவும் நிறுத்திவிட்டு அதையெல்லாம் நான் இலவசமாக கொடுக்குறேன் என்று மோடி சொன்னால் சரியான திட்டம் அது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டாமா? அரசு முதலிலே அந்த கட்டுமானங்களை உருவாக்க வேண்டாமா? அது நம்முடைய முதலீடுகளாக ஆக வேண்டாமா? வருங்கால நாடு வளம் பெறுவதற்கு எல்லா மக்களும், ஏழையும் சாலையை பயன்படுத்துகிறான், பணக்காரனும் பயன்படுத்துகிறான். அதுபோல் எதெல்லாம் அரசாங்கம் முதலீடு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய விட்டுவிட்டு, உங்களுக்கு அறிவில்லை, திட்டங்கள் போட தெரியாது, அதனாலே நான் மோதிரம் கொடுக்குறேன், நான் மிஞ்சி போடுகிறேன் காலுக்கு, இதுகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு அடுத்த முதலமைச்சர் வருவான், என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் நான் மிஞ்சி போடுகிறேன் என்று சொல்லுவான். இதுகளே செய்து கொண்டு போவதற்கு ஆட்சி என்பது இதற்காகவா? முதியவர்களெல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறாய். நான் சொல்லுகிறேன், பாதுகாப்பற்ற நிலையில் ஏழைகள் நாட்டை 2ஆக வகு. முதல்ல ரேஷன் கடை வரையிலும் இல்லாதவர்களுக்கு உரியது தான் ரேஷன் கடை. வேற எவனுக்கும் அது உரியதில்லை. அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாதவனுக்கு, மருத்துவமனைகள் இல்லாதவனுக்கு முதல்ல தரமாக ஒரு உயிர், பணக்காரனுடைய உயிருக்கும் ஏழை உயிருக்கும் வேறுபாடு இல்லை. ஆகவே இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மாரடைப்புக்கு நீ செய்கிற வைத்தியம் வெறும் 10 காசு இல்லாமல் மருத்துவமனையில் இவனுக்கு நடக்க வேண்டும். அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன். முதல்ல இருப்பவர்களையும் இல்லாதவர்களையும் பிரி. ஜாதி வாரியாக விடு. எல்லா ஜாதியிலும் ஏழை இருக்கிறான், எல்லா ஜாதியிலும் பணக்காரன் இருக்கிறான். சிவநாடார் இந்தியாவினுடைய 4வது பணக்காரனிலே ஒருவர். நாம் பிற்படுத்தப்பட்ட இனம் என்று அவருக்கும் கோட்டா கட்டியிருக்கிறார்கள். இல்லாதவன் எல்லாரும் இல்லாதவன் தான். எந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் இல்லாதவன் தான். வறுமை ஒரே மாதிரி தான் எல்லாரையும் சுடுகிறது. ஆகவே இல்லாதவர்களுக்கான கட்டுமானங்களை உருவாக்குங்கள். சும்மா நான் மிஞ்சி கொடுக்குறேன், நான் மோதிரம் கொடுக்குறேன், உன் பணத்திலிருந்து கொடுக்குறேன், 700 கோடி உன்னிடம் இல்லை நான் கேட்கிறேன், சொந்த மாமன் என்று முறை கொண்டார். அப்பொழுது சொல்லு, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரிகள், ஆகவே நான் உங்களுடைய பிள்ளைக்கு மோதிரம் போடுகிறேன், என்னுடைய சொந்த பணத்திலிருந்து போடுகிறேன். போடு. எம்ஜிஆர் வாழ்நாள தான் சம்பாதித்ததை கொடுத்து கொண்டே தான் இருந்தார். உரனா கொடுத்ததும் இல்லை, யாரும் வாங்கியதும் இல்லை. இப்போ இந்த பெருமையெல்லாம் அரசாங்க பணத்தில் என்ன தாய் என்ன, மாமன் என்ன, சீர் என்ன? அரசாங்க பணத்தை வரி வாங்கி நீ திரும்ப அந்த மக்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு என்ன சீர்? இதற்கு என்ன சீர்? என்ன கருத்தை நீ ஏற்படுத்துகிறாய்? நீ தனதிலே செய்வது போலவும் உன்னுடைய வல்லன்மையால் இவர்களெல்லாம் வாழ்வது போலவும் அந்த பெண் நினைப்பாள், உண்மையிலே அண்ணன் அவர் நமக்கு கொடுக்குறார், யாருடைய பணத்தை கொடுக்குறார் என்று அவளுக்கு தெரியாது. அவளுக்கு கேவலமாக அரசியல் போய்விட்டது என்று சொல்லுகிறேன். அப்புறம் அப்பாவை காணோம் என்று சொன்னது சரிதான். ஆனால் நீ தாய் மாமனாக எப்பொழுது ஆனாய்? எதற்காக அரசாங்க பணத்தில் நீ மோதிரம் கொடுக்குறாய்? தேர்தல் மோதிரத்தை கொடுத்து விட்டு தாய் மாமன் என்று எதற்கு சொல்லிக் கொடுக்குறாய்? உன்னுடைய பணம் அது. நீ ஒரு ஆளாக ஒரு முடிவு செய்ய முடியாது என்பது உனக்கு தெரியுமா? இந்த முட்டாள்கள் உன்னை எவ்வளவுதான் பெரிய தலைவர் என்று சொன்னாலும், உன்னுடைய மூளை தான் எல்லாம் என்று சொன்னாலும், மந்திரி சபை எடுக்கின்ற முடிவு மட்டும்தான் சட்டப்படி செல்லும். அதே மாதிரி 234 உறுப்பினர்களும் எடுக்கின்ற முடிவு தான், சபை எடுக்கின்ற முடிவு தான் சட்டமாகும். சும்மா மற்றவனெல்லாம் இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அளவுக்கு வந்து விட்டான், எவனாவது ஒருவன் வெற்றி பெற்று தருவான் என்றால் அவனிடம் போய் நத்தி படைத்து காலை நக்கி வாழுகின்ற கூட்டமாக தமிழ் கூட்டம் ஆகிவிட்டது. பதவி என்று ஓடுகிறான், இங்கிருந்து அங்கே ஓடுகிறான், வழக்கு வந்து விடுமோ என்று பயப்படுகிறான், மந்திரி பதவி கிடைக்காதா என்று பரிதவிக்கிறான். எல்லா ஜாதியிலும் எல்லாம் தமிழன். டில்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இன்னாட்டு மன்னன் என்று கண்ணதாசன் பாடினான். பிச்சை பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவனுக்கு பின்னாலெல்லாம் தெரிந்து கொண்டு. ஆக நான் சொல்லுகிறேன், பெரிய வரலாற்று மாறுதலை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் உன்னை தள்ளி இருக்கிறார்கள். நீ சொல்ற மாதிரி சின்ன பிள்ளை சொன்னதுனால ஓட்டு போட்டான் என்பதெல்லாம் முட்டாள்கள் பேசுகிற பேச்சு. ஒரு சின்ன பிள்ளை சொல்வதற்காக போட மாட்டான். நொந்து போன மக்கள், எவனாவது கிடைக்க மாட்டானா என்று எதிர்பார்த்த மக்கள், நீ பலம் இல்லையா என்று நினைக்கவில்லை, எவன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்தார்கள். அவனை இந்த தடவை ஒழித்து விடுவோம், இன்னொரு கட்சி கொஞ்சம் மக்களிடம் தொடர்புடைய கட்சி போல தெரிகிறது, அவனை உண்டாக்கி வைத்து பார்ப்போம் எப்படி வருகிறது என்று முடிவு செய்வோம் என்று கருதி உனக்கு வாக்களித்தார்கள். அதனால தான் 2 பேரையும் ஒழித்தார். அவனுக்கு மாற்றி இவன் என்கின்ற நிலையையும் ஒழித்தார்கள். அவனை பூரா நீ கூட்டிக் கொண்டு வைத்து கொண்டு என்ன செய்ய போகிற?
நான் சொல்கிறேன், இது வேலுமணியை கூப்பிடுவதை துரைமுருகனை கூப்பிடு கொஞ்சம் விவரமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். எல்லாம் ஒரே ஊழல், எல்லாம் புழல் சிறை காணாது. இவர்களை பூரா கொண்டு போய் வை, சொன்ன செய்திகளை நிறைவேற்று. சும்மா உனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஆலோசனை சொல்வதற்கு ஒரு சினிமாவுக்கு காட்சிட்டு வாங்குகிற ஒரு ஆளை, ஒரு பிஏயை, பர்சனல் அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்து அரசுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக வைத்திருக்கிறாயே, இந்த நாடு விளங்குமா என்று கேட்கிறேன். லாட்டரி சீட்டுக்காரன் மந்திரி, அப்புறம் இந்த இன்னொரு முட்டாள் ஒருத்தன் ஆலோசனை, அவன் ஒரு பெரிய அரசாங்க பதவி, அப்புறம் ஜோசியன் அரசாங்க பதவியிலேருந்து இப்பொழுது தான் எடுத்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம் கோடியை வரவு செய்ய வேண்டும். அதை விட இந்த உரிமைகளை நீ மீட்டு தருவாயா என்று நான் நினைக்கின்றேன். அதிகாரி திட்டம் போட்டு விடுவான். நான் சொல்கிறது தெரியுதா? அதிகாரிக்கு என்ன சம்பளம் போக வேண்டும், எவ்வளவு படி போக வேண்டும், எல்லாம் அவன் எடுத்து கொண்டு விடுவான். அப்புறம் கொஞ்சம் இருக்குது, இது என்ன செய்வோம், சாலை அமைப்போம் என்றால் சாலை அமைப்போம், மோதிரம் போடுவோம் என்றால் மோதிரம் போடுவோம். அது உன்னுடைய மூளைக்கு விட்டு விடுவேன். நீ சொன்னீன்னா அதுக்கும் திட்டம் தயாரித்து கொடுப்பேன். 1 கிராமில் மோதிரம் கொடுக்கலாம், இவ்வளவுதான். அவ்வளோதான் உன்னுடைய. நீ எப்படி இந்த பாராளுமன்ற இடங்களை மீட்டு தரப்போகிறாய்? சதி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே, இந்த சதியிலிருந்து எப்படி நீ மீட்பாய்? மைய அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து சதி செய்வதாக அமைச்சர் சட்டசபையில் தெரிவிக்கிறார். இந்த சதியிலிருந்து எப்படி மீட்பாய்? மக்களை திரட்ட வேண்டும், நாடு முழுவதும் திரட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு கதவடைப்பு செய். 7.5 கோடி மக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, தெருவுக்கு வாருங்கள். ஒரே ஒரு முழக்கம்தான். மைய அரசும் கர்நாடக அரசும் செய்கின்ற சதியை முறியடிப்போம். மேகதாது கட்டப்பட்டால் கட்ட இடத்துல மேகதாது இருக்காது, மீறி கட்டி விடுவாயா 7.5 கோடி மக்களை? இந்தியை நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் 50 ஆண்டுகளாக. எப்படி நிறுத்தினீர்கள்? மக்களை திரட்டித்தான் நிறுத்தினீர்கள் என்று கேட்கிறேன். நான் சொல்வது புரிகிறதா? இந்தியை இன்றைக்கும் சட்ட புத்தகத்தில் இந்தி தான் என்று இருக்கிறது, அரசியல் சாசனத்தில் இந்தி தான் என்று இருக்கிறது. 75இல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தேசிய மொழி ஆகிவிடும் என்று திணித்தார்களே, நடந்ததா என்று கேட்கிறேன் நான். ஒரே ஒரு மாநிலம் முனைப்பாக நின்றது, சட்டத்தை எரித்தது, சிறைக்கு போனார்கள், கொளுத்தி கொண்டு செத்தார்கள், நாடு திரண்டு நின்றது. இன்றைக்கு வரையிலும் இந்தியை நிறைவேற்ற முடியவில்லையே. சும்மா உத்தரப்பிரதேசத்தில் தானே பேசி கொண்டிருக்கிறாய். அது மாதிரி இந்த மேகதாதுவை கட்டவிடாத அளவுக்கு மக்களை திரட்ட வேண்டும் என்று சொல்கிறேன். அப்பொழுதுதான் மைய அரசின் சதியையும் கர்நாடக அரசின் சதியையும், சும்மா இந்த புசிக்கு எழுதி கொடுத்து இந்த ஆள் படிக்கிறார். எப்படி நீ அதை எதிர்த்து போராடுவாய் சொல்லு. அதற்கு புதிய தீர்ப்பாயம் போதுமா என்று சொல்லு. புதிய தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளின் மீது கை வைத்தால் அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லு. இதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லு. இந்த மாதிரி எண்ணமே கர்நாடகத்துக்காரனுக்கு ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால், முன்பு போர் நடந்தது மன்னர்களின் காலத்தில், படையெடுத்து வந்தார்கள் உன்னுடைய அணையை உடைப்பதற்கு. இப்பொழுது தேவையில்லை. மக்கள் திரண்டு நின்றே அந்த மேகதாது அணையை கட்டப்படாமல் செய்து விடுவார்கள். இந்தியை நாங்கள் எப்படி மக்களை திரட்டி தடுத்து நிறுத்தினோமோ அதுபோல் உன்னுடைய மேகதாது அணையையும் தடுத்து நிறுத்துவோம் என்று மக்களை உணர்வு பூர்வமாக இதை எதிர்கொள்வதற்கு தயார் செய்யாமல், சும்மா ஸ்டாலின் மகன் கொடுத்தாராம், அந்த தலைவர் வாங்கி சொருகி கொண்டாராம் சட்டத்தில். 2 பேரும் விவரம் இல்லாத ஆளுங்கட்சிக்கும் விவரம் இல்லை, எதிர்கட்சிக்கும் விவரம் இல்லை. ஒரு விவரமானவன் அந்த எதிர்கட்சி தலைவரை போடலாம்ல, போட்டால் அப்புறம் அது என்ன, அந்த மந்திரி பதவிக்குரிய மரியாதையெல்லாம் வேற ஆளுக்கு கொடுக்க முடியுமா? அவ்வளவு வேகமாக எங்களுக்கு தகுதி இருக்கிறதுன்னு கேட்பதற்கு அங்கே ஆள் இருக்கானா திமுகவில்? நீதி கட்சி போல் திமுக அழிந்து விட்டது, அழியும். இன்னொரு நீதி கட்சி திமுக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கட்சி எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்கு தகுதியானது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். மீண்டும் திமுக தலை தூக்குவது மீண்டும் பழைய எல்லாவற்றையும் கொண்டு வந்துவிடும். எந்த டெண்டர் போட்டாலும் காசு, எந்த டிரான்ஸ்ஃபருக்கு காசு. ரொம்ப அழகாக இந்த இந்தி சிபிஎஸ்சி சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி கேட்டார். இன்றைக்கு வேறு ஒரு சொல்லியிருக்கிறார், இலவசமாக நான் பள்ளி கட்டி தருகிறேன் ஏழைகளுக்கு என்று நான் அனுமதி கேட்டேன், அதற்கு காசு கேட்ட பாவிகள் என்று ஒருவர் தென்காசியிலிருந்து சொல்லியிருக்கிறார். இலவசமாக பள்ளிக்கூடம் கட்டி தருகிறேன் மக்களுக்கு, என்னுடைய சொந்த பணத்தில் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு எந்த சாதி மத வேறுபாடும் இல்லாமல் கல்வியை தருகிறேன், உயர்கல்வியை தருகிறேன் என்று சொன்னேன். அவர் வெம்பு என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், தென்காசிக்கார் ஒரு ஐயர்.
நான் அதற்கு காசு கேட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். சிபிஎஸ்சி காரன் சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி தருவதற்கும் 35 வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான். 35 லட்சம் ரூபாய் கேட்பார்கள். இதற்கு முதல்ல தேனாம்பட்டியில் தனி அலுவலகம் வைத்திருந்தார்கள், தனி புரோக்கர்கள் இருந்தார்கள். அப்புறம் பிறகு அரசாங்க அலுவலகத்துக்கே கொண்டு போய்விட்டார்கள். 2வது மாடியில் அனுமதி, முதல் மாடியில் காசு கொடுத்து விட்டு ஏறி போய் அனுமதியை வாங்கி கொண்டு போக வேண்டும். இப்படித்தான் பழைய ஆட்சியில் நடந்தது. இப்பொழுது தான் அது முடிவுக்கு வருகிறது என்று சொல்கிறார். இதை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து விடு என்று நான் சொல்லுகிறேன். ஊக்கத்தோடு செயல்படும். சும்மா கசமுச என்று செயல்பட்டால் நாட்டை ஆள்வது எளிதில்லை தம்பி. ஊக்கத்தோடு செயல்படும். ஊக்கத்தோடு ஊழலை ஒளி. திமுகவை அப்பாவை காணோம், திமுகவை காணோம், நீதி கட்சிக்கு பிறகு இன்னொரு கட்சி அழிந்தது என்ற வரலாறு நெறிப்பதற்கு மன உறுதியோடு செயல்படும். எல்லாரையும் வேலுமணி கீழுமணி KN நேரு அந்த திமுக மொத்த மந்திரி சபையும் கொண்டு போய் புலத்துறையில் அடை. அந்த வேலுமணி கீழுமணி புதுக்கோட்டை அவன் இவன் நாய் நரி எல்லாம் எந்த வேறுபாடும் பார்க்க வேண்டாம், எல்லாரையும் அடை. நாட்டை தூய்மைப்படுத்து. இதற்காகத்தான் நீ ஆட்சிக்கு வந்தாய். அந்த காரியத்தை நிறைவேற்றினால் வரலாற்றில் ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அப்புறம் இந்த மேக்கப் போடுறவனெல்லாம் விமானத்தில் கூட்டிக் கொண்டு போவதை விடு. என்ன, நமக்கு ஆகிறவனை அறிவுள்ளவனை பக்கத்தில் வைத்து கொண்டு நாடு ஆளு. பெரிய பெரிய இந்த மேகதாது மட்டுமல்ல, பார்லிமெண்ட் இடங்களிலிருந்து இனி எத்தனையோ பெரிய கொடுமைகளெல்லாம் தமிழ்நாட்டின் மீது விதைக்கப்பட இருக்கின்றன. தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழக்க இருக்கிறார்கள். நான் மோடியோடு மோத மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் தமிழர்களின் நலனை காக்க முடியாது. தேவையில்லாமல் நாங்கள் மோதுகிறோமா? விவசாயிக்கு நீ 6000 ரூபாய் கொடுத்தால் நான் பாராட்டத்தான் செய்கிறேன். மோடி கொடுத்தால் 6000 ரூபாய் விவசாயிக்கு கொடுத்தால் பாராட்டத்தான் செய்கிறேன். உரத்திற்கு நீ மோடி மானியம் கொடுத்தால் பாராட்டத்தான் செய்கிறேன். நீ சதி செய்கிறார்கள் மேகதாதுவை கட்டுவதற்கு மோடியும் கர்நாடகாவும் என்று சட்டமன்றத்திலேயே மந்திரியை விட்டு அறிவித்து விட்ட பிறகு மக்களை திரட்டி அதை எதிர்கொள்வதா, சும்மா கசமுச என்று இருப்பதா? அப்பாவை காணும்னு விஜய் கேட்கிறாரு. ஒரு கல்யாண கூட்டத்தில் நின்று உங்க மனசுல நான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன் அப்பா சட்டமன்றத்தில். அவர் தானே சொல்றாரு. உண்மையா? சும்மா சொல்றாரு. மனசுல இருக்காரு. இவர் மனசுல இருக்காரா தெருவில் இருக்காரான்னு யாருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு திட்டங்கள் வழியா மக்கள்கிட்டே இருக்காரு. மக்கள்கிட்ட அவர் தானே சொல்றாரு. அப்புறம் எதுக்கு உன்னை கீழே இறக்கினாங்க? மக்கள் மனதில் இருந்தால் அவர் உன்னை எதுக்கு கீழே இறக்குனாங்கன்னு நான் கேள்வி கேட்பேன். மக்கள் மனதில் தான் இருந்து எல்லாம் எதுக்கு உன்னை கீழே இறக்குனாங்க? நிச்சயமாங்க, நிறைய விஷயங்களை போயிருந்து கூட ரொம்ப நன்றிங்க.